ரஷ்யா உக்ரைன் போரின் நடுவில் இலங்கையர்கள், ஜனாதிபதி விடுத்துள்ள அவசர பணிப்புரை. ரஷ்யா உக்ரைன் போரின் நடுவில் இருக்கும் இலங்கையர்களை விசாரிப்பதற்காக விசேட குழு ஒன்றை ரஷ்யாவிற்கு அனுப்புமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். இதன்படி பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், ரஷ்யாவின் முன்னாள் தூதுவர் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்று உடனடியாக ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிலையான நாட்டிற்கு ஒரு வழி என்ற தொனிப்பொருளில் நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தற்போது வெளிவிவகார அமைச்சும் பாதுகாப்பு அமைச்சும் இணைந்து ரஷ்யா உக்ரைன் போருக்கு மத்தியில் இருக்கும் இலங்கையர்களின் கணக்கெடுப்பை நடத்தி வருகின்றன. சுற்றுலா விசாவில் இலங்கையர்கள் சிலர் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் அவர்களின் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் நாட்டின் முப்படைகளை பிரதிநிதித்துவப்படுத்தி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. இஸ்புல்லா இலக்குகள் மீது திடீர் தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல். தெற்கு லெபனானில் உள்ள இஸ்புல்லா இலக்குகள் மீது எல்லை தாண்டிய தாக்குதல்களை மேற்கொள்ள இஸ்ரேலின் விமானப்படை தயாராகி வருகிறது. தங்களது விமானப்படை லெபனானின் கானா பகுதியில் ஒரு குழுவை தாக்கியுள்ளதாக இஸ்ரேலிய தரப்பு அறிவித்துள்ளது. லெபனான் போராளிகள் பயங்கரவாத திட்டத்தை செயற்படுத்த ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேலின் விமானப்படை தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் விமானங்கள் லெபனானில் உள்ள இஸ்புல்லா அமைப்பின் பரந்த இலக்குகள் முழுவதையும் தாக்கி அளித்ததாக தெரிவித்துள்ளது. மேலும் வான்வழி தாக்குதல்கள் ஐதா அல் ஷாப் மற்றும் அக்பர் ஹிலா பகுதியிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் லெபனான் மற்றும் இஸ்ரேல் எல்லையில் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது சொந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹமாஸ் அமைப்பை தடுமாற வைத்துள்ள சர்வதேசத்தின் முடிவுகள். இஸ்ரேலை போல அமெரிக்காவை போல ஹமாஸ் முற்றாக அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு தரப்பாகவே சில அரபு நாடுகள் இருப்பதாக தெரிய வருகிறது. ஈரானினாலும் ஈரான் துணை ராணுவ குழுக்களினாலும் அச்சுறுத்தலுக்குள்ளாகி வருகின்ற சில அரபு நாடுகள் ஹமாஸ் எடுத்திருந்த ஈரான் சார்பு நிலைப்பாடு காரணமாக இம்முறை ஹமாஸுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்து வருகின்றன. ஹமாஸ் ஈரானின் கரங்களில் சென்று விட்டதால் தான் வழமையாக ஹமாஸுக்கு ஆதரவாக புற அழுத்தங்களை கொடுத்து வந்த பல அரபு நாடுகள் இம்முறை காசா விடயத்தில் ஒரு வரையறைக்கு மேல் செயற்படாமல் பின்னின்று வருகின்றன. பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்படும் அபாயத்தில் இந்தியர்கள் பலர். இந்தியாவிலிருந்து பிரித்தானியாவிற்கு முதியோரை கவனித்துக் கொள்ளும் வேலைக்காக விசாவில் வந்த பலர் தாங்கள் வேலைக்காக விண்ணப்பித்த ஒரு நிறுவனமே பிரித்தானியாவில் இல்லை என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்து பிரித்தானியா வந்த அவர்களில் பலர் நாடு கடத்தப்படும் நிலைக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் கடனை வாங்கி முதியோரை கவனித்துக் கொள்ளும் வேலைக்கு வந்த சுமார் 2500 இந்தியர்கள் பிரித்தானியா வந்தபோது தங்களுக்கு வேலை தருவதாக கூறிய நிறுவனமே அங்கு இல்லை, தாங்கள் ஒரு மோசடியில் சிக்கி ஏமாந்துள்ளோம் என்பதை அறிந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் அவர்களில் சிலருக்கு 60 நாட்களுக்குள் முறையான உரிமம் பெற்ற ஒரு வேலை வழங்குபவரிடம் வேலைக்கு சேருங்கள், இல்லையென்றால் நாடு கடத்தப்படுவீர்கள் என அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அத்தனை பேருக்கு அவர்களுக்கு உரிய வேலை இல்லை. இந்தியாவிலிருந்து அவர்களை பிரித்தானியாவிற்கு அனுப்பிய முகவர்களை தொடர்பு கொண்ட போது உங்களை பிரித்தானியாவுக்கு அனுப்புவதாக கூறினோம், நீங்கள் இப்போது பிரித்தானியாவில் இருக்கிறீர்கள், எங்கள் வேலை முடிந்தது என அவர்கள் கூறியுள்ளனர். குறித்த விடயம் தொடர்பாக பிரித்தானிய உள்துறை செயலாளர் ஜேம்ஸ் கிளவெர்ஷியை சந்திக்க சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்புடைய இந்திய அமைப்பொன்று அனுமதி கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியா வாழ் இலங்கையர்கள் உட்பட ஆசிய நாட்டவர்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. பிரித்தானியாவில் வாழும் இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர்கள் உட்பட தெற்காசிய நாடுகளை சேர்ந்தவர்களை இலக்கு வைத்து பாரிய தங்க கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இது குறித்து மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரித்துள்ளனர். கடந்த 4 மாதங்களில் ஈஸ்லி மற்றும் சவுத்தாம்படனில் 19 தங்க கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரான்சுக்கு எதிராக நியூ கலிடோனியாவில் வன்முறை போராட்டம். தென் பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள பிரான்ஸ் நிர்வாகத்தின் தீவு கூட்டமான நியூ கலிடோனியா வன்முறை போராட்டங்களினால் அதிகரித்துள்ளன. மாகாண தேர்தல்களில் வாக்குரிமையை மாற்றியமைக்கும் சர்ச்சைக்குரிய சட்டம் பாரிஸில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இந்த கலவரங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் பூர்வீக மக்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் இந்த சட்டத்தை
தங்கள் அரசியல் அதிகாரத்தின் மீதான நேரடி தாக்குதலாகவும் பிரான்ஸ் ஆதரவு வேட்பாளர்களை ஆதரிப்பதற்கான ஒரு தந்திரோபாயமாகவும் பார்ப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது போராட்டங்கள் பாதுகாப்பு படையினருக்கு இடையேயான வன்முறை மோதல்களாக உருவெடுத்துள்ளன. இந்த வன்முறையில் குறைந்தது 4 பேர் உயிரிழந்து நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வாகனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தீ வைக்கப்பட்டதன் மூலம் சொத்துக்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதோடு போராட்டக்காரர்கள் நடத்திய முற்றுகை நடவடிக்கை காரணமாக மருந்து மற்றும் உணவு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாட்டிற்கு வழிவகுத்துள்ளதாக கூறப்படுகிறது.